எக்ஸாம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி படிக்கிறதுங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோ. நீங்கள் வருஷம் பூரா படிக்கிறத விட எக்ஸாமுக்கு முன்னாடி எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கிறீங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி படிக்கிறது, எப்படி வேகமாக படிக்கிறதுன்னு இந்த சேனல்லேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள நிறைய வீடியோஸ் இருக்குது. என் பேர் அரவிந்த். முதலாவது டிப், நல்ல ஸ்டடி ஹேபிட்ஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கங்க. அதை படிக்கும்போது ஸ்மார்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய லெசனாக இருந்தாலும் அதை சின்ன சின்ன சங்க்ஸாக, அதாவது சின்ன சின்ன டாபிக்ஸாக மாற்றிக்கங்க. அப்போ ஈஸி ஆகிடும். நீங்கள் படிக்கிற டியூரேஷனை 30 நிமிஷத்துக்குள்ளே வச்சுக்கோங்க. படித்து முடித்த உடனே படித்ததை ரீகால் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுத்து ஒரு 30 நிமிஷம் டியூரேஷன் எடுத்து படிங்க. இப்படியே தொடர்ந்து செய்யுங்க. இன்னைக்கு படிக்கிறத அடுத்து வர்ற நாட்களில் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இப்படி ரிவிஷன் பண்ணுறத ஸ்பேஸ்ட் ரெப்படிஷன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட் ஸ்டடி மெத்தட்ஸை பற்றின உங்கள் நாலேஜை வளர்த்திக்கங்க. ரெண்டாவது டிப், நல்ல ஸ்டடி டைம் டேபிள் உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஈஸியாகும். பொதுவாக எந்த சாப்டரை முதல்ல ஆரம்பிக்கிறது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எந்த டாபிக் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை. இது மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கும்போது நமக்கு ரொம்ப குழப்பமாகவே இருக்கும். ஆனால் ஒரு நல்ல ஸ்டடி டைம் டேபிள் போட்டிங்கன்னா உங்களோட கன்ஃபியூஷன் காணாமல் போயிடும். உங்களோட டைமும் சரி, நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக்ஸும் சரி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு தோணும். தினமும் உங்கள் டைம் டேபிளை நல்லா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கான உங்கள் பயம், டென்ஷன், பதட்டம் இதெல்லாம் போயிடும். எப்படி எக்ஸாம் ஸ்டடி டைம் டேபிள் சயின்டிஃபிக்காக போடுறதுன்னு மேலே லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். மூணாவது டிப், உங்கள் சிலபஸை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் நிறைய பேர் ரெஃபரன்ஸ் புக்கில் இருக்கிறதும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. படிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது எல்லாமே உங்கள் சிலபஸில் இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா விட்டுருங்க. அவுட் ஆஃப் சிலபஸ் வர்றதுக்கு 5% தான் சான்ஸ் இருக்குது. ஸோ சிலபஸ் எதுவோ அதை மட்டும் படிங்க. உங்கள் சிலபஸை நல்லா கவர் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களோட ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸை படிங்க. நாலாவது டிப், நீங்கள் எதில் வீக்காக இருக்கிறீங்கன்னு பாருங்கள். வீக்கான சாப்டர்ஸ் இல்லை டாபிக்ஸ் என்னென்னு நோட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்த கொஸ்டின் பேப்பரை எல்லாம் என்னென்ன தப்பு பண்ணி இருக்கிறீங்கன்னு பாருங்கள். அதையெல்லாம் வரிசையாக எழுதுங்க. அதில் எப்படி அதிக நேரம் செலவழித்து எப்படி நல்லா படிக்கலான்னு பாருங்கள். திரும்பவும் அந்த தப்பை பண்ணாமல் பார்த்துக்கங்க. அவ்வளவுதான். உங்கள் வீக்னஸை உங்களுக்கு சாதகமாக கொண்டு வாங்க. இந்த விஷயத்தை மட்டும் இக்னோர் பண்ணாமல் ஸ்மார்ட்டாக செஞ்சு முடிச்சிடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் ஈஸி ஆகிடும். அஞ்சாவது டிப் ரொம்ப முக்கியமானது, உங்கள் கவனம் செதறாமல் பார்த்துக்கங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் கவனத்தை செதறடிச்சிட்டே இருந்ததுன்னா நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. டிவி, செல்ஃபோன், ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கேம்ஸ்னு நிறைய விஷயங்கள் நம்ம கவனத்தை இழுத்துட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் தடுக்கவே முடியாதுன்னு தோணும். அதுக்கு ஒரு வழி, செல்ஃபிஷாக சுயநலத்தோடு இருக்க பாருங்கள். நாம் படிக்கிறது மட்டும்தான் முக்கியம். அதுக்கு செல்ஃபிஷாக இருக்கிறதுல தப்பு இல்லை. கவனம் செதறாமல் இருக்கிறதுக்கு பொமோதோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லானது. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒன்று. மேலே லிங்க்கில் கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ஆறாவது டிப், செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கடைசி நேரம் வரைக்கும் கோச்சிங் கிளாஸ், டியூஷன்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி கிளாஸுக்கு போயிட்டு வர உங்கள் டைமை சேவ் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமாக அங்கே படிக்கிறதையும் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறதையும் பேலன்ஸ் பண்ணுறதே ரொம்ப சவாலாக இருக்கும். அதனால் செல்ஃப் ஸ்டடி பண்ண பாருங்கள். கடைசி நேரத்தில் செல்ஃப் ஸ்டடி தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏழாவது டிப், உங்களுக்கு போட்டி நீங்கள் தான். இப்போ மிட் டேர்ம் டெஸ்ட் மட்டும் இல்லை, ரிவிஷன், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லின்னு நிறைய எக்ஸாம் இருக்குது. எல்லா எக்ஸாம்ல இருந்தும் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு ஃபைல் மாதிரி போட்டு வைங்க. உங்கள் போர்டு எக்ஸாம் வரும்போது எல்லாத்தையும் திரும்ப படிங்க. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் எங்கே இம்ப்ரூவ் ஆகிருக்கீங்கன்னு பாருங்கள். முன்னாடி வந்த பல வருஷ கொஸ்டின் பேப்பர்ஸை எல்லாம் சேகரித்து அதையும் படிங்க. ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் பேப்பரை திரும்ப கேட்பாங்களான்னு யோசிக்காதீங்க. எப்பவும் கிளாஸ் ஃபஸ்ட் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் 10 வருஷம் கொஸ்டின் பேப்பரை எடுத்து தான் படிப்பாங்க. படிக்க மூடலைன்னா கூட பரவாயில்ல, சும்மா பாருங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா இல்லையான்னு பாருங்கள். இன்னும் ஆரம்பிக்கலைன்னா இப்போ ஆரம்பிங்க. இப்படி படித்தாலே 75% மார்க் எடுத்துடலாம். எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் உங்களோட நீங்களே போட்டி போட்டுக்கங்க. மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணி உங்கள் மனசை கெடுத்துக்காதீங்க. 8வது பாயிண்ட், லாங்குவேஜ் பேப்பர்ஸையும் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ் தான் கஷ்டமான சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதை மட்டும்தான் விழுந்து விழுந்து படிப்பாங்க.
இங்கிலீஷ் தமிழ் மாதிரியான லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸு ஏனோ தானோன்னு தான் படிப்பாங்க. ஆனால் நல்ல டோட்டல் மார்க் வாங்குறதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ஸ் கூட கஷ்டமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம கெஸ் எப்போவுமே சரியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா சப்ஜெக்டையும் சீரியஸாக எடுத்து படிங்க. 9வது பாயிண்ட், ஒவ்வொரு நாளையும் நல்ல திட்டம் போட்டு படிங்க. ஒரு ஸ்பானிஷ் பழமொழி சொல்லுது, நல்ல திட்டம் போட்டு தயாராக இருக்கிறவன் எதிர்காலத்தில் வர்ற போட்டியில் பாதி ஜெயிக்கிறதுக்கு சமம். உங்களோட ஒவ்வொரு நாளையும் மணி நேரத்தையும் நிமிஷத்தையும் நல்லா பிளான் பண்ணிக்கங்க. இதில் நீங்கள் சாப்பிட்றது தூங்குறதுன்னு எல்லாத்துலேயும் தெளிவாக இருங்க. 10வது டிப், உங்கள் பேப்பரை நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸாம் பேப்பரை செக் பண்ணி மார்க் போடுறதுக்கு உங்கள் எக்ஸாமினர் வெறும் 6 இல்லை 7 நிமிஷங்க தான் எடுத்துக்கிறாரு. அதனால் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும். நீங்கள் எப்படி எவ்வளோ நல்லா புரிகிற மாதிரி ஆன்சர் எழுதுறீங்கன்னு பாருங்கள். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் பேப்பரில் நீங்கள் சொல்ல வர்ற விஷயம் தெளிவாக இருக்கணும். முக்கியமாக பாயிண்ட்ஸை தனியாக எடுத்து காட்டுங்க. நல்ல பென் யூஸ் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்கள், நிறைய புல்லட் பாயிண்ட்ஸ் போட்டு தெளிவாக எழுதுங்க. எஸ்ஸே வந்தால் இன்ட்ரடக்ஷன், பாடி, கன்க்ளூஷன் முடிங்க. டயக்ராம் போடுங்க. இதையெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.